ஹலோ எவ்ரி ஒன். நம்ம இந்த வீடியோவில் வந்து யூனிட் 6 அது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து என்னென்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சிலபஸில் வந்து யூனிட் 6லேருந்து 20 கொஷின் கேட்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து எவ்வளோ பார்க்குறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கொஷின் பார்த்தா தான் நமக்கு தெரியும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின், கீழ்கண்டவற்றை பொறுத்துக. வைத்தியநாத ஐயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆலய நுழைவு. ருக்குமணி லட்சுமிபதினா துணை சபாநாயகர். பிரகாசம் டி பிரகாசம்னா ஆந்திர கேசரி. வரதராஜுலு நாயுடு மதுரை ஹார்வி தொழில் சங்க வேலை நிறுத்தம். சரிங்களா? வரதராஜுலு நாயுடுனா மதுரை ஹார்வி தொழில் சங்க நிறுத்தம். இப்போ ஆன்சர் சி. அடுத்து, கிமு 10ஆம் நூற்றாண்டின் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருள்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி. மயில் தோகை, யானை தந்தம், வாசனை பொருள்கள். அடுத்து, டேஸ் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பயணம் அது. மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் இல்வாழ்க்கைக்கு உகந்தது என குறிப்பிடுகிறார்? இப்போ திருக்குறள் தெரிஞ்சு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஆன்சர் அன்பும் அறனும். சரிங்களா? அப்போ திருக்குறள் தெரியணும். அன்பும் அறனும் உடைத்தாயின் இவ்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இப்போ ஆன்சர் அன்பும் அறனும். வள்ளுவர் அரசியல், பொருளாதார, சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவு அப்படின்னு கேட்குறாங்க. பொருட்பால். அடுத்து, கீழ்காணும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்துதல் என்ற 4 அதிகாரங்களும் பாயிரம் என வழங்கப்படும். சரி. திருக்குறள் கடவுள் வாழ்த்தில் கடவுள் என்ற சொல் 3 குறள்களில் வருகிறது. இது தவறு. வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் வருண தேவன் என்ற சொல் வரவில்லை. சரி. மனதில் குற்றமில்லாமல் இருப்பதே அறம் என்கிறார் வள்ளுவர். இப்போ ஆன்சர் பி. தமிழின் முதல் கள ஆய்வு நூலாக கருதப்படுவது எது அப்படின்னா பெரிய புராணம். ஆன்சர் ஏ. கீழ்காணும் கூற்றுகளில் முதுமொழி காஞ்சி குறித்த செய்திகளில் ஒரு செய்தி தவறானது. அது என்னன்னு கேட்குறாங்க. அதில் முதுமொழி என்றால் பழமொழி, காஞ்சி என்றால் நிலையாமை. இது பழமொழியின் நிலையாமையை கூறுகிறது. சரிங்களா? அப்போ முதுமொழி என்றால் பழமொழி அப்படிங்கிறது தவறு. முதுமொழி அப்படின்னா மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்னு வரணும். அப்போ எது தவறு அப்படின்னா ஏதான் தவறு. இதை எழுதியவர் கூடலூர் கிழார். சரி. தொல்காப்பியர் கூறும் அண்மை என்னும் வனப்பில் பாடல்கள் அடங்கும். சரி. ஆத்திச்சூடி நூல்களுக்கு முன்னோடி முதுமொழி காஞ்சி. இதுவும் சரி. அடுத்து, பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள் என்னென்ன இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மல்லப்பாடி, பெருமுக்கல், பையம்பள்ளி, சிறுமலை. அனைத்தும் சரியானது. அடுத்து, சங்கொலியின் ஆசிரியர் கூற்றுக்காரரும் கொடுத்துருக்காங்க. சங்கொலியின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். சரி. இவர் பாரதியின் பாடல்களை தொகுத்தவர். சரிங்களா? அது வந்து தவறு. அப்போது ஆன்சர் சி. ஏ சரி, ஆனால் காரணம் தவறு. அடுத்து, அரசியல் கேலி சித்திரங்களை வெளியிட்ட முதல் தமிழ் செய்தித்தாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா. அது யாருடையது அப்படின்னா பாரதியார். அவர் தான் இது பண்ணியிருப்பார். கேலி சித்திரங்களாம் அவர் தான் இது வெளியிட்டிருப்பார். அடுத்து, தேவபாடையின் கதை செய்தவர் மூவர் என்ற கம்பரின் கூற்றுப்படி இராமாயணம் செய்த மூவர் வான்மீகி, வசிட்டர், போதாயனர். சரிங்களா? அடுத்து, வசிட்டர் செய்தது வசிட்ட ராமாயணம், போதாயனர் செய்தது போதாயன ராமாயணம். வியாசரும் ஒரு ராமாயணம் செய்துள்ளார். அது அத்தியாத்ம ராமாயணம் என்று கூறுவாரும் உளர். இப்போ இது ஆன்சர் அப்படின்னா பி. 1, 2, 3, 4 எல்லாமே சரி. அடுத்து, நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றதன் உண்மை அறிவை மிகும் என்ற குறள் எந்த அதிகாரத்தில் வந்துள்ளது? நூல். ஃபஸ்ட்டு இது என்ன நூல்னு தெரிஞ்சுக்கணும். இது திருக்குறள். நுண்ணிய நூல்பல கற்பினும் மட்டும்தான் உண்மை அறிவே மிகும். சரிங்களா? அடுத்து,
முதலமைச்சர் சுப்பராயன் தலைமையில் 3வது முறையாக நீதி கட்சி ஆட்சி அமைத்த போது சுதந்திர அமைச்சரவையில் முதல் பெண் சபாநாயகர் கேட்டிருக்காங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ஐங்குறுநூற்றின் முல்லைத்திணை பாடியவர் யார்? பேயனார். சரிங்களா, ஐங்குறுநூறு அதில் முல்லைத்திணை பாடியவர் பேயனார். கூற்று காரணம்: ஜீவானந்தம் சுயமரியாதை பொதுவுடைமை கட்சியை ஆரம்பித்தார். சரிங்களா. காரணம்: அரசு பணிகளில் வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை பெற இத்திட்டம் வைத்திருந்தார். ஆன்சர் ஏ சரி, காரணம் தவறு. அடுத்து தொடரை பொருளோடு பொருத்துக. முந்தையிருந்த நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நன்னி நாகரிகர். அடுத்து நீரின்றியமை உலகம் போல. ஆன்சர் காதல். அல்லாயினும் விருந்தவரின் உவக்கும். ஆன்சர் கற்பின் மெல்லியல். சாதல் அஞ்சேன் அஞ்சுவன் சாவில். ஆன்சர் பிரிவு அச்சம். ஆப்ஷன் சி. அடுத்து பாடலை படித்துவிட்டு பொருத்தமான விடையை தேர்வு செய்க. வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கொரு நீதி. இந்த பாடலை பாடியவர் பே. சுந்தரனார். சரி. எல்லா ஜாதியினருக்கும் பொதுநூல் திருக்குறள். மனுநீதி எல்லா ஜாதிக்கும் பொதுவானதில்லை. சரிங்களா, இதுவும் ஆன்சர் சரி. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குறளோடு இந்த பாடல் வரி பொருத்த முடியாது. சரி. இந்த பாடல் மனோன்மணியம் என்ற நாடக நூலில் இடம்பெற்றுள்ளது. அதுவும் சரி. ஆன்சர் சி. இந்த பாட்டை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து மண்திணி ஞானத்து வாழ்வாருக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இந்த நூல் மணிமேகலை. அடுத்து கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி தீர்க்குமோ என்று பாடியவர் ஆண்டாள். தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்து கொண்டு வாழ்கிறவரை யாருடன் ஒப்பிடுகிறார்? சரி, பாருங்க, வள்ளுவர். சரிங்களா. தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்து கொண்டு வாழ்கிறவரை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னா கற்புக்கரசி. அடுத்து தந்தை மகற்காற்றும் நன்றி என திருக்குறள் எதனை குறிப்பிடுகிறது? அவையகத்து முந்தியிருப்ப செயல். செல்வத்தை அழித்து ஒருவர் தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது யாது? அழுக்காறு. அடுத்து உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? ஈதல் இசைப்பட வாழ்தல். அடுத்து குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் என்னும் ஓமையை வள்ளுவர் எதற்கு ஓமைப்படுத்தியுள்ளார்? பொருள் உடையவர் செய்யும் செயல். அடுத்து உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? பிறப்பு. அடுத்து சுப்பிரமணிய பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய மாத இதழின் பெயர்? மாத இதழ் கேட்டிருக்காங்க. ஸோ சக்கரவர்த்தினி. அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். சென்னை மகாசன சபையின் முதல் தலைவர் பி. ரங்கையா. சரி. ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தார். சரி. முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை யாகூப் கதன் நிறுவினார். சரி. இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடைபெற்றது. சரி. இப்போ ஆன்சர் டி. அஞ்சலை அம்மாள் தமிழகத்தின் எந்த பகுதியை சேர்ந்தவர்? கடலூர். அடுத்து சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவிலிருந்து முதன் முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் MC ராஜா. கீழடி தளம் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது? பிப்ரவரி 2017. ஓடா நிலையில் ஆங்கிலேயருக்கு எதிராக கொரில்லா போர் முறையை கையாண்டவர் தீரன் சின்னமலை. பாரதியார் மறைந்த ஆண்டு 1921 1921. தேங்க்யூ.